சரி, நீங்க மருந்து சாப்பிட வேண்டாம். எனக்கு நல்லாவே தெரியும் ரிஷப் சார் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருவாரு. ஆமா, நான் அவரை கூட்டிட்டு வருவேன். ஆனா அவர் வந்த உடனே முதல்ல அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? நீங்க இல்லாத நேரத்துல பாட்டி சரியா மருந்து கூட சாப்பிடலன்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் அவர் உங்ககிட்ட பேசிப்பாரு. சரி சரி, பயமுறுத்தாத. அதோட ரிஷப் பேரை சொல்லி எமோஷனலா என்ன பிளாக்மெயில் பண்ணாத. சாப்பிடுறேன். ஷாலினி, நீங்க பாரு, வா ரூமுக்கு போலாம், ரெஸ்ட் எடுத்துக்கோ. பாட்டி, நீங்களும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அத்தை, நீங்களும் போங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ப்ளீஸ். கரண், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. நான் ஏதாவது ஒண்ணு பண்ணி ரிஷப் சாரை வெளியே கொண்டு வந்தே தீருவேன். எனக்கு அது தெரியும் பிரீதா. உன் கூட நான் இருக்கேன். தப்பா சொல்றீங்க மாமா. நாங்க உங்களோட இருக்கோம். நாங்க எல்லாரும் உங்களோட இருக்கோம். ஆனா நான் ஒன்னும் உங்களோட இல்ல. நான் உங்களுக்கு எதிரானவன். போராடுங்க. ஆகட்டும் ஆகட்டும், எவ்வளவு போராடணுமா போராடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல முடிஞ்சா நல்லா இருக்கும். நீங்க என் கூட எந்த யுத்தத்தை போராட போறீங்களோ அதுல கண்டிப்பா நீங்க தோக்க போறீங்க. நான் ஜெயிக்க தான் போறேன். அட, நீங்க 4 பேரா இருந்தா என்ன இப்போ? ஆனா தனியா நின்னு உங்களுக்கு எதிராக ஜெயிக்க போறது இந்த கிரேட் பிருத்வி தான். நீங்க 4 பேரு அண்ட் எனக்கு ஒரே ஒரு டங்க். நான் ஒரு டங்க். என்னுடைய ஒரு டங்க் உங்க எல்லாரையுமே போட்டு தள்ளிடும். ஓ, அம்மா உன்னை பார்க்க வந்திருக்காங்க. அம்மாவா? சர்லாண்டி, பரவாயில்ல, இருக்கட்டும்பா. இல்ல, கான்ஸ்டபிள் வந்து அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னதும் நானும் அம்மா தானே. நான் என்ன சொல்ல வரேன்னா, ராக்கி இங்க வரல, ஆனா நானும் அம்மா மாதிரி தானே. இங்க பாரு, உன்னை நானும் என் பையன் மாதிரி தான்ப்பா நினைக்கிறேன். நான் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கணும். ஆனா ஒன்று தெரியுமா, அந்த குடும்பத்தில் முதல்ல எனக்கு உன்னை மட்டும்தான் தெரியும். நம்ம எவ்வளவு கவலையாக இருந்தோம்ல, அதுவும் ஸ்ருதி ஜெயிலில் இருந்தப்ப. எந்த வழியும் தெரியாமல் இருந்தது. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு புரியல. யாரை எப்படி கேட்கறதுன்னு எதுவுமே தெரியாமல் இருந்தோம். பிரீத்தாவும் களைச்சு போயிட்டா. அப்போ நீ தான் கடவுள் மாதிரி வந்து ஸ்ருதியை நீ தான் ஜெயிலேருந்து வெளியில் கொண்டு வந்த. எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ அவ்வளவு நல்ல பையன் தெரியுமா. நான் இப்பவும் சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். உனக்கு எந்த கஷ்டமும் வராது. நீ அன்னைக்கு ஃபோன்ல என்கிட்ட என்ன சொன்ன? ஐ லவ் யூ சரளா ஆண்டின்னல்ல. நான் உடனே ஸ்ருதி கிட்ட சொன்னேன், நீ ஃபோனை போட்டு கொடு, நான் அவங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்றேன்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆனா சொல்ல வாய்ப்பே கிடைக்கல. நான் இப்ப சொல்றேன்ப்பா, ஐ லவ் யூப்பா. ஐ லவ் யூ. சாரி. இல்ல இல்ல இல்ல, அப்படிலாம் சொல்லாதீங்க நான் ப்ளீஸ். முன்னாடியே இங்க வந்திருக்கணும். நீ எவ்வளவு கஷ்டத்துல இருக்க, ஜெயில்ல இருக்க, இத பத்தி என் பொண்ணுங்க எதுவுமே என்கிட்ட சொல்லல. அவங்க என்கிட்ட மறைச்சிட்டாங்க. ஸ்ருதியும் சொல்லல, பிரீத்தாவும் சொல்லல, கரணும் சொல்லல. இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே நான் வந்து உன்னை பார்த்திருப்பேன். இப்போ வந்துட்டீங்கல்ல, அதான் ஓடி வந்தேன். நான் உன்னை ஆசீர்வாதம் பண்றேன். நீ எப்பவும் கஷ்டத்தை பார்த்து பயப்படாத. இந்த கஷ்டமெல்லாம் இருக்கு பாரு, இது மனுஷனுக்கு வைக்கிற பரீட்சை. இது எல்லாமே கடவுளுடைய வேலை தான். அதாவது உனக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு அவரு உன்னை சோதிச்சு பாப்பாரு. நீ சீக்கிரமா வெளியில வந்துடுவ.
இது அம்மாவுடைய ஆசீர்வாதம், இந்த அம்மாவோட ஆசீர்வாதம், 2 அம்மாவுடைய ஆசீர்வாதம். சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். ம்? நான் முதல்ல உங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்க்கணும் தான் நினைச்சேன். ஆனா முதல்ல வந்து என் பிள்ளைய பார்க்கணும் தான் இங்க வந்துட்டேன். அதுக்கப்புறமா நான் போய் அவங்கள பார்த்துக்கிறேன். நீங்க எனக்கு ஒரு சின்ன வேலை பண்ண முடியுமா? நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்? என் அம்மா நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டாங்க. என்னை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நான் இங்க நல்லா இருக்கேன்றதை மட்டும் நீங்க சொல்லிடுங்க. நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம். டேட் எப்பவும் ரொம்ப ஸ்ட்ராங்கா காட்டிப்பாரு, ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் இங்க வந்துட்டேன்ல, கண்டிப்பா உடஞ்சி போயிருப்பாங்க. நீ ரொம்ப புத்திசாலியான பையன். அப்புறம் எப்படி மகேஷ் உடைஞ்சு போவாரு? எனக்கு தெரியும், நீ தான் அவருடைய பலம். நீ அந்த வீட்ல இருந்தீன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. கரண், மகேஷ், ராக்கி எல்லாருமே. இப்போ எல்லாரும் கொஞ்சம் பயந்து போயிருப்பாங்க. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒன்ன மாதிரி தானே அவங்களும். அவங்க சமாளிச்சுக்குவாங்க. ஒன்று தெரியுமாம்மா, ஆ? நான் உங்களை அம்மான்னு கூப்பிடலாம்ல? கண்டிப்பா. கான்ஸ்டபிள் இங்க வந்து உங்க அம்மா வந்திருக்காங்கன்னு சொன்னாரு. அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு. உங்க கண்ணில் அந்த அக்கறை, அந்த அன்பு தெரிஞ்சிருக்கும். அதனால தான் அவர் வந்து அம்மான்னு சொல்லிட்டாரு. எல்லா அம்மாக்களும் இப்படிதான்ப்பா இருப்பாங்க. எல்லா அம்மாக்களுக்குமே ஒரே மாதிரி தான் மனசு. நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும், அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும். இப்ப இந்த அம்மா சொல்றத கொஞ்சம் கேட்டுக்க. தைரியத்தை மட்டும் இழந்துடாத. ஏன் சொல்றேன்னா, அந்த கடவுள் சோதிச்சு பாப்பாரு. ஆனா நல்லவங்களை கடவுள் என்னைக்குமே கைவிட மாட்டாரு. நல்லவங்களுக்கு என்னைக்குமே ஒரு துணையா இருப்பாரு. அம்மாவும் தான். இப்பதானே நீங்க 2 அம்மாவோட ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னீங்க. நிச்சயமா. அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு கவலை? நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆனா எனக்கு எப்பெல்லாம் உங்க ஞாபகம் வருதோ அப்பெல்லாம் உங்களை நினைச்சா நீங்க ஓடி வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ மனசார நினைச்சேன்னா நான் கண்டிப்பா வந்துருவேன். இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன். உங்க வீட்டுக்கு போய் மகேஷ் அண்ணனையும் ராக்கியையும் பார்க்கணும். அவங்கள நேர்ல பார்த்து நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்கன்னு சொல்லணும். உங்க புள்ள தைரியசாலின்னு சொல்லணும். அந்த கடவுளோட கருணையினாலையும் இந்த அம்மா ராக்கியோட ஆசீர்வாதத்தாலையும் நீ சீக்கிரமா வெளியில வந்துருவ. என்னை இந்த நிலைமையில நீங்க இங்க வந்து பாக்குறதுல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீங்க வந்தது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. தேங்க்யூ. சந்தோஷமா இரு. சீக்கிரமா இந்த ஜெயில இருந்து நீ வெளியில வந்துடணும். என் கையால செஞ்சு கொடுக்குற லட்டை சாப்பிடணும். லேப்டாப்ல நான் சொன்னேன்ல ஐ லவ் யூன்னு, அதை நான் உண்மையா சொன்னதுதான். ஐ லவ் யூ டூ. நான் போயிட்டு வரேன். வாழ்க்கை ஏன் சில நேரத்துல இந்த மாதிரி திருப்பத்துல கொண்டு வந்து நிக்குது தெரியலையே. ஷர்லி நான் அன்னைக்கு டென்ஷன் பண்ணலன்னா நான் குடிச்சிருக்கவும் மாட்டேன், ஆக்சிடென்ட்டும் நடந்திருக்காது, எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலைமையும் வந்திருக்காது, நானும் இங்க வந்திருக்க மாட்டேன். உனக்கு ஒன்று தெரியுமா பேபி, எனக்கு ஆபத்தோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்றேன்னா, முன்னெல்லாம் யாருக்கும் தெரியாம சந்திச்சோம், ஆனா இப்போ பயமே இல்லாம சந்திக்கிறோம். லூத்ராஸ் கிட்ட எந்த பயமும் இல்ல. ஒரு சின்ன வெற்றி கிடைச்சதும் கிடைச்சது உனக்கு மூளை குழம்பிடுச்சா பேபி? இங்க பாரு, ஒரேடியா அப்படியே பைத்தியம் மாதிரி ஆயிடாத. ஏன்னா உன்னை இப்படி பார்த்தனா நானும் அப்படி பைத்தியம் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் எந்த வெற்றிக்கும் நான் லாய்க்கு இல்லாதவனா கூட ஆக சான்ஸ் இருக்கு. ப்ளீஸ், பயந்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். நான் இப்ப லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஃப்ரீயா வாழணும்னு நினைக்கிறேன். அட, அப்படி வாழ வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்ன கேட்டா பற பற நல்ல வானத்துல பற. இன்னும் கேட்டா இன்னும் அப்படியே வானத்துல வாழ்க்கையை அணைச்சு கட்டிக்கோ. பேபி, நான் உனக்கு கேட்கட்டுமா? அந்த சந்தீப் பொண்ணோட ஆள் தானே? பேபி, ஒருவேளை அவன் ஏன் ஆளா இருந்தா நான் ஒன்னும் ஹாஸ்பிட்டல்ல அவன் கூட ஐடென்சிக்கு வேலை இருக்க மாட்டேங்க இல்லையா? அவன் எனக்கு தெரியுங்கிறது எல்லாம் நான் மறுக்கவே மாட்டேன். ஆனா அவனை ஒரு முறை தான் சந்திச்சிருக்கேன். ஆபீஸ்க்கு வந்திருந்தான், சரியான தலைவலி, பணத்துக்காக இப்படி அழுதான் தெரியுமா? அதை நான் எப்படி சொல்றது? அன்னைக்கே நான் அவனை ரீட் பண்ணிட்டேன்.
எனக்கு புரிஞ்சு போச்சு. இந்த சந்தீப் இருக்கான்ல, இவன் நம்பர் 1 சுயநலவாதி, சரியான பண பேய். அதுல உனக்கு தெரியும்ல, இந்த பணத்தாசை பிடிச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்க நமக்கு ரொம்ப யூஸ் ஆவாங்க. அப்ப அவன் எவ்வளவு பெருசா மாயப்பழம் தான். முதல்ல நான் அவனை ரொம்ப பயமுறுத்தி மிரட்டினேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அவனை உருட்டி மிரட்டதுனால அவன் என் பேச்சை கேட்பான்னு நினைச்சு நான் அவன் கிட்ட, இங்க பாரு பிரீதா பேச்சு எல்லாம் கேட்காத, என் பேச்சு கேளு, என் வேலையை முடி, இல்லைன்னா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். ஆனா அவன் பேராசக்காரன், அவனுடைய கேவலமான புத்தியை காட்டிட்டான். என்ன சொன்னான்? இங்க பாரு, ஒருவேளை உன்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட மிரட்டலுக்கு நான் பயந்துட்டேன்னு நினைச்சா, அதனாலதான் நான் பிரீதா மேடம் சொன்னதை ஏத்துக்கலன்னு நினைச்சா நீ ரொம்ப தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நான் என்ன யோசிச்சேன்னா, இப்ப என்கிட்ட 2 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. யாரு பெரிய தொகையை ஆஃபர் பண்றீங்களோ அவங்களுக்கு நான் ஓகே சொல்லிட்டு போறேன். பிரீதா என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரிஷப் ஜெயில விட்டு வெளியில வரணுமா. ஆனா நீ என்ன சொல்ற, அவன் ஜெயில இருக்கணுங்கிற. பிரீதா சொன்ன தொகை 50 லட்சம். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் உன் பேச்ச நான் கேட்கணும்னு நினைச்சா நீயும் பணத்தை கொஞ்சம் அதிகமா கொடுக்கணும். நான் சொல்றது புரிதல பிருத்வி? ஒருவேளை அந்த ரிஷப்ப நான் என்னோட அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல இருந்து ஜெயிலே வைக்கணும்னா, அவனுக்கு எதிரா நான் சாட்சி சொல்லணும்னா சொல்லு, நீ என்ன விலை கொடுப்ப? ரிவர்ஸ் சைக்காலஜி. நான் எப்பவுமே எல்லாரையும் யூஸ் பண்ணுவேன். மவனே, உருப்படாத பயலே, கை கால் உடைஞ்சு போய் இப்படி ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்து கிடக்குற, இருந்தாலும் துள்றியே. உன்னை ஓங்கி அடிச்சேன்னு வச்சுக்கோ, மறுபடியும் உன்னால எழுந்திருக்கவே முடியாது. புரியுதா உனக்கு? அப்படியா? ஆமா. நான் உடனே சொல்லிடுவேன். பிரீதாவோட நம்பர் என்கிட்ட இருக்கு. ஓ சோ சாரி, பிரீதாவது இல்ல, ஆனா கரனோட நம்பர் கண்டிப்பா என்கிட்ட இருக்கு. இப்பவே உனக்கு போன போடுறேன். 50 லட்சத்தை அவன்கிட்டயே வாங்கிக்கிறேன். அவன் சந்தோஷமா கொடுத்துருவான். அப்படியா? நான் தரேன் 50 லட்சம். எந்த 50 லட்சத்தை அவன் தரானோ அதை நான் உனக்கு தரேன். பிரச்சனை முடிஞ்சிச்சு. அதத்தான் அந்த பார்ட்டியே கொடுக்குறாங்களே. 50 லட்சத்தை விட கொஞ்சம் அதிகமா. 60 லட்சம். 60 லட்சத்துக்கு மேல ஒரு நையா பைசா கூட நான் உனக்கு தர மாட்டேன். சொல்லு. ஓகே. 60 லட்சமா? உன் பாக்கெட்ல 10 பைசா இல்ல, ஆனா நீ 60 லட்சம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்க. உனக்கு என்ன பைத்தியமா? யார் பாக்கெட்ல நையா பைசா இல்லையோ, ஆனா யார்கிட்ட ரொம்ப தைரியம் இருக்கோ அவன் தான் இந்த கிரேட் பிருத்வி. அட சும்மா பேசிருக்கமா, அதுக்குள்ள டீல் ஓகே ஆயிடுச்சா என்ன? பேபி, நான் மட்டும் அவனை என் பாட்டில் இறக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவன் பிரீதாவுடைய பாட்டில் இறங்கியிருப்பான். அதாவது நம்மளுடைய முகத்தறியை கிழிச்சிருப்பான் பேபி. அந்த உருப்படாத பிசினஸ் மேன் ஜெயில இருந்து வெளியே வந்துருவான். நம்ம முகத்தறியை கிழிச்சிருவான், எல்லாத்தையும் போட்டு உடைச்சிருப்பான். அது நமக்கு நல்லதே இல்லல்ல. அதான் நான் ஒரு பேச்சுக்குன்னு சொன்னேன். அவனை என் பாட்டிலையும் இறக்கிட்டேன். அதுக்கப்புறம் பணத்தை தரதும் தராததும் நம்ம கையில தானே இருக்கு. ஒரு வேலை அதுக்கப்புறம் அவன் கேவலமா ஏதாவது பண்ணானா அவனை அனுப்பிட வேண்டியதுதான். மிஸ்டர் காட் கிட்டயே அனுப்பிட வேண்டியதுதான். என்ன? எஸ், அவ்வளவுதான். நமக்கு இதுதான் நல்லது. அந்த உருப்படாத பிசினஸ் மேன் ஜெயிலே கடக்கட்டும், ரொம்ப காலம் அங்கே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீ சத்திய சாவித்திரி மாதிரி ஆக்டிங்க பண்ணு. எல்லாருக்கும் உன் புருஷன் ஜெயில இருக்கான், அதனால உன் நிலைமை மோசமா இருக்குன்ற மாதிரி காட்டு. காஞ்சி போன முள்ளா மாறின மாதிரி காட்டு. அப்புறம் நான் ஏரோல பாத்துப்பேன். அதாவது நான் அடுத்ததா பிளான் பண்ணிருக்கல, அதை எப்படியாவது எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். So cheers. cheers. நம்மளுடைய வெற்றிக்கும் அப்புறம் பிரீதாவுடைய தோல்விக்காகவும்.
ரிஷப் சார், சாரி, என்னால் அந்த சந்தீப்பை கன்வின்ஸ் பண்ணவே முடியல. நீங்க என்ன பண்ணீங்களோ அது நிச்சயமா பர்பஸா பண்ணல. ஆனா பிரீதா, நீங்க எதுக்கு அங்க போனீங்க? நீங்க அங்க போக வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ரிஷப் சார், அக்கா பிரீதா கரணா அங்க போகல, அங்க ஒரு டாக்டரா தான் போனாங்க. ஸோ ப்ளீஸ் அதை நினைச்சு நீங்க எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். சந்தீப்பை பார்க்கறதுக்காக அக்கா போனாங்கன்னு அங்க யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு டாக்டரா தான் அவங்க போயிருக்காங்க. ஆனா இது ரிஸ்க் தானே பிரீதா. நீங்க ஏன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தீங்க? வேற யாராவது உங்களை பார்த்திருந்தா? நம்ம கோர்ட்டோட பாதையில சட்டப்படி நடக்கிறோம். சட்டம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் பிரீதா. கண்டிப்பா பிரீதா. என்ன ரிஷப்பண்ணா சட்டத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நான் நம்ம சட்டத்தை மதிக்கிறேன். ஆனா அதே சட்டம் தான் உங்களை அரெஸ்ட் பண்ணிருக்குன்னா? இது அவங்களுடைய ஃபார்மாலிட்டி. யாராவது எனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நான் அரெஸ்ட் ஆகாம இருந்திருப்பேனா என்ன? அதை என்னன்னா? கோர்ட் டிசைட் பண்ணட்டும். எது சரி எது தப்புன்னு கோர்ட் டிசைட் பண்ணட்டும். அட இல்லண்ணா, தப்பு. நீங்க இவனுக்கு புரிய வைங்க ஏன் இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு தெரியல. இல்ல ரிஷப் சார், சமீர் சொல்றது ரொம்பவே கரெக்ட் தான். எதுவும் கரெக்ட் இல்ல பிரீதா. எனக்கு தெரியும் நீங்க எல்லாரும் என்ன நேசிக்கிறீங்கன்னு. அதனால நீங்க இப்ப எமோஷனலா யோசிக்கிறீங்க. நீங்க பிராக்டிக்கலா யோசிக்கல. ரிஷப் சார், நாங்க பிராக்டிக்கலா தான் யோசிச்சுட்டு இருக்கோம். ரிஷப் சார், உங்க கண்ணுக்கு தெரியாததெல்லாம் எங்களோட கண்ணுக்கு தெரியுது. அவன் பொய் சொல்றான், உங்களை சிக்க வைக்க முயற்சி பண்றான்னு எங்களுக்கு தெரியுதுண்ணா. ஆமா ரிஷப் சார், நீங்க என்ன நம்புங்க. நான் சந்தீப் கிட்ட டைரக்டாவே பேசியிருக்கேன். நான் போன தினமும் அவன் கிட்ட நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொல்ல தான் போனேன். ஆனா அவன் என்கிட்ட பேசின விதம் இருக்கே, அதை பார்க்கும்போது அவன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அவன் வேணும்னே தான் இப்படி எல்லாம் பண்ற மாதிரியே தோணுது. அவன் ஏதோ ஒரு பிளான்ல இருக்கான், ஏதோ ஒரு திட்டம் போட்டிருக்கான். நீங்க தான் தப்பு பண்ணிருக்கீங்கன்னு அவன் ஒத்துக்கவே ரெடியா இல்ல. நீங்க இத பர்பஸ்ஃபுல்லா பண்ணலன்னு அவன் ஒத்துக்கல. எனக்கு என்னமோ ஏதோ காரணத்துக்காக தான் அவன் இதெல்லாம் பண்றான்னு எனக்கு தோணுச்சு. உங்களை அவன் பழி வாங்க நினைக்கிறான். அதுக்காக தான் அவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனுக்கு அவ்வளவு பெரிய அடி பட்ட மாதிரி எனக்கு தெரியல. அவன் பிரிட்டன் பண்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. என்கிட்ட சந்தீப், சுதீபா வந்துட்டியா? நான் என்னமா உனக்கு டைமே. ஆமா உனக்கு அப்படிதான் தோணும். இந்த உலகத்துல உன் அம்மா கிட்ட மட்டும் தான் டைம் இருக்கும். அவங்களுக்கு மட்டும் தானே உன் மேல அன்பு இருக்கு. உன் காலுக்கு என்னாச்சு? உன்னால நடக்க முடியும்ல? கொஞ்சம் மெல்லமா பேசு. வெளியில கான்ஸ்டபிள் இருக்கானா? இல்லையே. உன்னாலதான் நடக்க முடியுதே, அப்புறம் நீ ஹாஸ்பிடல் பெட்ல படுத்துட்டு இருக்க? ஏன்னா நான் இங்க படுத்து கிடந்தா எனக்கு பணம் கிடைக்கும். இந்த தப்புலாம் என்னோட தான். அன்னைக்கு ராத்திரி அப்படிலாம் நடக்காம இருந்தா அந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருந்திருக்கும். அதனால நீங்களும் கவலைப்பட்டிருக்க மாட்டீங்க, என் ஃபேமிலியும் கவலைப்பட்டிருக்காது. ரிஷப்பண்ணா, எங்க கிட்ட சொல்லுங்க, அன்னைக்கு ராத்திரி என்னதான் ஆச்சு? நீங்க எதுக்கு நான் ட்ரிங்க் பண்ணீங்க? உங்களுக்கு அந்த பழக்கம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சு? என்ன டென்ஷன்னா? உங்களை தொலை பண்ற அந்த விஷயம் என்ன? என்கிட்ட சொல்லுங்கண்ணா, நான் உங்களோட தம்பி. என்கிட்ட சொல்லுங்கண்ணா, என்ன ஆச்சுண்ணா? ஐயோ, நீங்க எதுக்கு ட்ரிங்க் பண்ணீங்க? ஒன்னும் இல்ல, ஒரு சின்ன பிசினஸ் ஸ்ட்ரெஸ், அவ்வளவுதான். ரிஷப்பண்ணா, நீங்க என்ன பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்றீங்க? அப்படி என்னன்னா பிரச்சனை? என்னை பார்க்க சரளா ஆண்டி வந்தாங்க. அவங்க வந்தது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப தைரியமாவும் இருந்தது. என்ன, அம்மா வந்தாங்களா? ஆனா அம்மா கிட்ட யார் சொன்னது? அக்கா, நான் அம்மா கிட்ட சொல்லலக்கா. என்னப்பா அது? ஐயோ, அம்மா வீட்டுக்கு போன என்ன திட்டுவாங்களே. இல்ல, சரளா ஆண்டி ரொம்ப நல்லவங்க, உன்னை திட்ட மாட்டாங்க. அட, உங்களுக்கு தெரியாது ரிஷப் சார், அம்மா என்னோட அம்மாக்கு நான் இங்க வரேன்னே சொல்லல. இப்ப பெரிய டேஞ்சர் நடக்க போது. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன பலார்னு என்ன அறைய போறாங்க, பாத்துட்டே இருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படிலாம் எதுவுமே நடக்காது. ரிஷப்பண்ணா, என்கிட்ட சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். எனக்கு தெரியும் எந்த பிசினஸ் ப்ராப்ளமும் இல்ல. எனக்கு தெரியும் கர்ணன் நான் ஏன் வரல தெரியுமா? நீங்க எங்க கிட்ட எதையோ மறைக்கிறீங்கன்னு அவருக்கு தோணுது. எங்க கிட்ட என்னன்னா மறைக்கிறீங்க? நாங்க உங்க தம்பிங்க, உங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். எங்க கிட்ட சொல்லுங்கண்ணா, தயவு செய்து சொல்லுங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன ஆச்சுன்னா? உண்மையதான் சொல்றேன். அப்ப சொல்ல மாட்டீங்கல்ல? ஸ்ட்ரெஸ் தான். ஆனா நீங்க போய் சொல்றீங்க. எந்த பிசினஸ் ஸ்ட்ரெஸ்ஸும் இல்ல. ஆனா நீங்க ஏன் இப்படி? பிசினஸ் ஸ்ட்ரெஸ் தான், வேற எதுவும் இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நான் கர்ணன் கிட்ட சொல்லிடுறேன். நீங்க என்கிட்ட சொல்லலைன்னா அவர் வரமாட்டார்னா. உங்களை பார்க்க நானும் வரமாட்டேன். பரவாயில்ல. ரிஷப் சார், கரண் மாமா, சமீர் 2 பேரும் உங்க மேல கோவமா இருக்காங்க. 2 பேரும் பண்றது கரெக்ட் தானே? நீங்க அவங்க கிட்ட ஏன் உண்மையை சொல்ல மாட்டேங்கிறீங்க? எதுக்கு மறைக்கணும்? உண்மையை சொல்லிடலாம்ல. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே.
எங்க ஸ்ருதிக்கு தான் எல்லாமே தெரியுமே. இல்ல அது ஆக்சுவலி இதுல எந்த தப்பும் இல்ல. ஒவ்வொருத்தருடைய உறவும் ஒவ்வொரு மாதிரி. உனக்கும் பிரீத்தாவுக்கும் இருக்கிற உறவு எனக்கும் கரணுக்கும் இருக்கிற உறவை விட டிஃப்ரெண்ட். நீங்க ஷேர் பண்ணிக்கிறீங்க, நாங்க ஷேர் பண்ணிக்க மாட்டோம். ஆனா அதுக்குன்னு நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கலன்னு அர்த்தம் இல்லல்ல. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்க உயிரை கூட கொடுப்போம். சின்ன வயசுல எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கரண் தான் முதல்ல டென்ஷன் ஆயிடுவான். அவனை ரொம்ப சமாதானப்படுத்தணும். பிருத்திவியும் ஷேர்லினும் இப்படி பண்ணாங்கன்னு சொன்னா அவன் கொண்டுடுவான் அவங்கள. அதனாலதான் நான் அவன்கிட்ட சொல்லல. அவன் எந்த டிசிஷனையும் விவேகத்தில் எடுக்கிறவன் இல்ல, வேகத்தில் எடுக்கிறவன். அவன் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணுவான். அது நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இது எனக்கும் ஷெர்லினுக்கும் இடையில உள்ள மேட்டர். இதை நாங்களே சரி பண்ணிக்கிறோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கரண் ஏதாவது தப்பு பண்ணான்னு வச்சுக்கோங்க பிரீதா, என்னையே என்னால மன்னிக்க முடியாது. அதனால நான் அவன் இதுல இன்வால்வ் ஆக வேண்டாம்னு நினைக்கிறேன். உங்களோட டைம் முடிஞ்சிச்சு, வாங்க. என்னுடைய செல்லத்தை பாத்துக்கங்க. பிஹுவையும் தான். மாம் டாட் நல்லா இருக்காங்கல்ல? நான் எல்லாருமே நல்லா பார்த்துப்பேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க இருந்தா எனக்கு கவலையே இல்லை.